கலந்து கொண்டிருக்கிறார். பக்தர்கள் தரிசனம் எனக்கு எப்போது கிடைக்கும்? நான் ஆவலுடன் உணர்கிறேன். என்னுடைய உரிய நான் எண்ணெயும் நெய்களையும் எடுத்து இந்த என்னுடைய எதுகுல வம்சத்துக்கு நான் கொடுக்க வேண்டும். ஆகவே என்னை வழியை விடுங்க, நான் வந்து எண்ணெய்களையும் நெய்களையும் பெற வேண்டும் என்று வழியை விடுங்க என்று சொல்லிக்கொண்டு ஆலயத்திற்கு நின்று ரெடியாக இருக்கின்றார். பண்பான வேண்டுதல் உங்களுக்கு தாய்மார்களும் கண்ணன் அவருடைய லீலைகளை காண்பதற்காக மைதானத்தில் இறங்கிவிட்டார். யாதவ வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் இன்னும் ஒரு சில மணித்துறைகளில் நமது உரியடி உற்சவத்தை துவங்க இருக்கின்றார். இந்த காண கிடைக்காத நிகழ்ச்சிகளை உற்றார் உறவினர்கள், பக்தர்கள், வியாபார பெருமக்கள் அனைவரும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி யாதவ வர்த்தக சங்கத்தின் சார்பாகவும் செயற்குழு கூட்டத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் நன்றி கலந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அங்க இல்லைங்க உரியடி உற்சவமானது நமது பரமக்குடி வட்டார யாதவ சங்க தலைவர்கள் சார்பாக இன்னும் ஒரு சில வினாடிகளில் தொடங்க இருக்கின்றன. அங்கே உரியடி உற்சவத்தினுடைய உரியடிப்பவர் மற்றும் விழா குழுவினுடைய நிர்வாகஸ்தர்கள், செயற்குழு கமிட்டிகள், பரமக்குடி யாதவ வட்டார அனைத்து நிர்வாக உறுப்பினர்களும் அங்கே கூடியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில வினாடிகளில் உரியடி உற்சவமானது தொடங்க இருக்கின்றது. அப்போது உரியடி விழாவினை யாதவர் வர்த்தக சங்கத்தின் தலைவரும் ஸ்ரீ நந்தகோபால கிருஷ்ணா அறக்கட்டளையின் தலைவருமான எஸ் ராம்யாதவ் அவர்கள் துவக்கி வைப்பார்கள். எல்லாரும் ஒரு குலவை போடுங்க, பெண்கள்லாம் குலவை போடுங்க, ஆண்கள்லாம் கோயிலா போடுங்க. ஸ்டார்ட் பண்றாங்க. கிருஷ்ண பரமாத்மா நம்முடைய பரமக்குடியிலே குடியிருக்கும் அனைத்து குடும்பங்களும் வியாபாரிகளுக்கும் சார்ந்த மாணவ மாணவியருக்கும் நம்மளும் வகுப்பாளிப்பதற்காக தற்போது நந்தகோபால கிருஷ்ணா ஆலயத்திலே முன்னேறி நடத்தி கொண்டிருக்கிறார். கண்ணன் வந்துட்டாரு. உரியடி உற்சவமானது வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. கண்ணன் வருகின்றார். வந்தவருடைய லீலைகளையும் அவருடைய செயல்களையும் காண்பித்துக் கொண்டு நல்லா ஆடிவா கடாமே
சும்மா வரப்போது ஆண்டு மேல அடிக்காதீங்கப்பா. அங்கே ஊற்றுங்கிற தண்ணி. ஏய் வடிவேலு 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 ஏ வடிவேலு இங்கிட்ட அடிக்காதீங்க ரொம்ப தண்ணி அங்கே ஊற்றுங்க போடு கிட்ட போடு. உரியடிப்பாரானது முயற்சி செய்கின்றார். உரிய அடித்து எப்படியாவது வெண்ணையும் நெய்களையும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார், பார்க்கின்றார். ஆனால் பக்தகுடி பெருமக்களானது கொஞ்சம் உங்களுடைய ஆரவார நிகழ்ச்சிகளையும் கரகோஷங்களையும் எழுப்பினால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்று பரமக்குடி வர்த்தக சங்கத்தின் சார்பாகவும் பரமக்குடி வட்டார யாதவ பெருமக்கள் சார்பாக உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். முயற்சி செய்தால் முயற்சி செய்ய முடியவில்லை. தண்ணி அடிக்கிறவங்க கொஞ்சம் மெதுவத்தன வேண்டி அடிங்க. அவரை கொஞ்சம் ஓடு விட்டு வேடிக்கை பார்க்க அவர் மேலே தண்ணி ஊத்தாதீங்க. அதாவது அவர் வந்து யோசிச்சு முடியுமா அடிச்சு முடிச்சு எப்படி பண்ணிடணும் யோசிக்கும் போது அவர் அங்கிருந்து ஓடி வரும்போது அவர் முகத்த தண்ணி ஊத்துங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு முயற்சி வருகிறார் வந்தார், முயற்சி செய்தும் முயற்சி செய்யவில்லை, முடியவில்லை. முயற்சி செய்தார், முயற்சி செய்தும் கயிறு இழுப்பவர் என்ன செய்யறாருன்னா நான் விட்டால் விடமாட்டேன் அப்படின்னு முயற்சியில நிற்கிறார். ஒரு எடுப்ப மேல பார்த்து கொண்டு இருந்தால் வருகின்றது. முயற்சி செய்தால் நடக்கும் என்று நினைத்தாலும் அவர் ஓடி வரும்போது அவர் முகத்துல கொஞ்சம் இந்த மஞ்சள் நீராட்டு தண்ணியை கொஞ்சம் ஊத்துங்க. அவர் கொஞ்சம் முயற்சி செஞ்சு ஓடி ஆடி விளையாட்டு பார்க்கட்டும். அப்பதான் அவருக்கு தெரியும் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கா, நம்ம வெண்ணையை சாதாரண விஷயமா நெய்களை சாதாரண விஷயமா எடுக்க முடியாது என்று கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி விடுங்க. இந்த உரியடி உற்சவமானது உரியடிப்பவருடைய ஏலத்தொகைகள் பிரமாதமாக நடைபெற்றன. உரியடிப்பவர் ரூபாய் ஏலத்தொகை முயற்சி செய்கின்றார், மேலே நோக்கி உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றார். முடியும் என்று நினைக்கிறார். முயற்சி செய்தார், முடியவில்லை. முடியும் வெற்றி கிடைக்கும் வரை முடியும். கொஞ்சம் இறக்கி தர முடியும். கயிறில் போவர் கொஞ்சம் இறக்கி பாருங்க. சென்று விட்டார், திரும்ப வருவேன், விடமாட்டேன், எப்படி அடித்து விடுவேன் என்று நினைக்கின்றார். வந்துவிட்டார், ஓடி வருகின்றார். வந்துவிட்டார் கொஞ்சம் அடித்தார். முயற்சி செய்தும் தானே கிடைக்காத நேரத்திலும் யாரும் அந்த தண்ணி மஞ்சள் நீராட்டம் நடத்தும் போது அவங்க கொஞ்சம் முகத்துல தண்ணி ஊத்தாதீங்க, அவருடைய உடம்புல தண்ணி ஊத்துங்க. ஆமா, அவர் கண்ணுல தண்ணி ஊத்த வேண்டாம். ஏன்னா அது மஞ்சள் நீரானது ஒரு கண்ணு எரிச்சல் கொடுக்கக்கூடிய இருக்கின்றது. ஆகவே அவர் உடம்புல மட்டும் தண்ணி ஊத்துங்க, முகத்துல யாரும் தண்ணி ஊத்தாதீங்க. ஏன்னா கண்ணெரிச்சல் ஏற்படும். பக்தவடி பெருமக்கள் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா கிராஸ் பண்ணுங்க. ஊறி அடிக்கிறவரை கொஞ்சம் ஓடி ஆடி விளையாடுங்க. கொஞ்சம் ஓடி ஆடி விளையாடுறது அவரை ஊறி கயிறு இருக்கிறவரை கொஞ்சம் பார்த்து சரி ரைட் அப்படி யோசிப்பாரு. போகின்ற பொழுது கொஞ்சம் பின்னாடியும் திரும்பி பாருங்க. உரி பாரு அடுத்து கொஞ்சம் மேலைங்களை இழுத்து கொஞ்சம் முறுக்கேரி இருக்கு பாப்பா, முறுக்கேரி இருக்கு. உரி அடிப்பவரை கொஞ்சம் தண்ணி தயாராகும். அருமையாக உரியடி உற்சவம் நடந்து முடிந்துவிட்டது.
செய்யுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். உரியடி உற்சவம் முடிந்துவிட்டது என்று யாரும் வெளியே செல்ல வேண்டாம். இன்னும் ஒரு சில நேரங்களில் பகவான் ஸ்ரீ கண்ணபிரானுடைய வீதி ஊர்வலமும் Hola.